வணக்கம். 2/6/2023 உண்மையிலேயே ரொம்ப ஒரு பயங்கரமான நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அன்றைக்கு அந்த ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்து சம்பவம். கல்கத்தாவிலிருந்து வந்துகிட்டு இருந்த நம்முடைய கொரமண்டல் எக்ஸ்பிரஸ் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. நியாயப்படி அது மெயின் லைனில் தான் போயிருக்கணும். சிக்னலில் என்ன கோளாறுன்னு தெரில. அது மனித தவறா இல்லாட்டி எலக்ட்ரானிக் தவறா எது நடந்ததுன்னு இது வரைக்கும் நமக்கு இன்னும் முடிவு சொல்லலை. ஏன்னா எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க, தண்டவாளம் பாட்டில் தான் இருக்கும். அதை பாயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பாயிண்ட் அடித்தோம்னா சட்டுன்னு என்னாகும், இந்த தண்டவாளம் விலகி அந்த தண்டவாளத்துக்குள்ளே போகும். ரயில்வே டிரைவர்லாம் அது திருப்புறதில்ல. கீழே இருக்க தண்டவாளம் தான் போக்குவரத்தை தீர்மானிக்குது. சுண்ணாம்புக்கல்லை ஏற்றி கொண்டு வந்த அந்த குட்ஸ் ட்ரெயின் அது நின்று கொண்டிருந்த அதே ட்ராக்கில் தான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ராக் மாதிரி வந்துருச்சு. அவர் பிரேக் போட்டார். அதில் தப்பிச்ச ஒருத்தர் அதை சொல்கிறார், அவர் மாத்திரம் பிரேக் போடலைன்னா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு. அதில் அந்த என்ஜின் முதல் அதில் அப்படியே மேலே ஏறிடுது. பிற பெட்டிகள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ராக்கில் விழுகுது. அந்த நேரம் பார்த்தா அதில் ஒரு ட்ரெயின் வந்துடுது. இப்போ குட்ஸு, இதுக்கு மேலே கொரமண்டல், அதுக்கு பிறகு இன்னொரு ட்ரெயின், எல்லாத்துலேயும் குட்ஸு தவிர பாக்கி எல்லாத்துலேயும் பயணிகள் இருந்திருக்காங்க. ஏறத்தாழ 275 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அதுலேயும் மின்சாரம் தாக்கி வேறு பல பேர், எந்த காயமும் இல்லாமல் ஒரு 40 பேர் இறந்துருக்காங்கிறப்ப அவங்க மின்சாரம் தாக்கி இறந்துருக்கலாம் அப்படின்னும் இப்போ ஒரு செய்தி வருது. இதுக்குள்ளே எல்லோரும் ஓடி வந்து அந்த கிராமத்து மக்களை சொல்லணும். அவங்க ஓடி அப்படி எல்லாரையும் காப்பாற்றிருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இதில் ரொம்ப முயன்று காப்பாற்றுற வேலையை பார்த்துருக்காங்க. இதில் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் இப்படி நடக்கலாமா, இது யார் பொறுப்புங்கிற விஷயத்தை காட்டிலும் நடக்கக்கூடாதுங்கிறதா உண்மை. நான் என்னுடைய 16வது வயதுலேருந்து ரயிலில் போயிட்டுருக்கேன். அப்போ எல்லாம் ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இன்னொரு ரயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரயிலை முதல் இதுலேயும் நிப்பாட்டிடுவாங்க. இப்போ நான் திண்டுக்கல்லேருந்து வர்ற ரயிலில் சோழவந்நாளில் ஏறேன்னு வச்சுக்கோங்களேன், மதுரைக்கு வர்றேன். அப்போ மதுரையிலேருந்து ஒரு ரயில் புறப்பட்டு வந்தால் இந்த ரயிலை என்ன பண்ணுவாங்கன்னா, சோழவந்நாள்லையோ அதுக்கு அடுத்து சமையலூர்லேயோ போட்டுட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த ட்ரெயின் போன பிறகு தான் இந்த ட்ரெயின் அதில் போகும். அது பழைய காலம். இப்போ 2 லைன் வந்த பிறகு அந்த தேவையே இல்லை. கிராசிங் அப்படின்னு அதுக்கு சொல்லுவோம். இப்போ கிராசிங் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி விபத்தை பார்த்த உடனே நமக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. ஏதாவது தப்பு செஞ்சோம், அது காரணமாக அந்த தண்டனை கிடச்சிது அப்படின்னா பரவாயில்லைங்க. இது எதுவுமே நடக்கலை. இது என்ன ஆயிற்று, நமக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் 3 நாளில் எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த பாதையில் திரும்ப ரயிலை ஓட வச்ச அந்த பொறியாளர்கள் மற்றும் அந்த அரசு துறை சார்ந்தவங்க, அங்கேருந்த மந்திரிகள், நம் தமிழ்நாட்டு மந்திரிகள், நம்முடைய முதல்வர் உள்பட விளையாட்டுத்துறை அமைச்சர் உட்பட எல்லோரும் உடனே அங்கே ஓடிட்டாங்க. அப்படி போனதோடு மட்டும் இல்லை, பெரிய ஒரு கூட்டம் நின்றுச்சுங்க. அந்த கூட்டம் என்ன தெரியுமா, ரத்தம் கொடுக்கறதுக்காக வந்த இளைஞர்கள். அதை பார்த்தா நம்ம பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. அதுக்கு அதிகமாக ஓடி வந்தது இளைஞர்கள் தான். ரத்தம் கொடுக்க வந்தாங்க. இதில் இந்த பணி எல்லாம் சரி பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஒடிசாவினுடைய முதல்வர் நவீன் பட்நாயக் அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் மதுரையை சேர்ந்த கார்த்திகேய பாண்டியன் என்ற IAS ஆஃபீஸர். அவர் தான் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு தனி செயலர். இன்னொரு பொறுப்பும் அவர் வகிக்கிறார். அவங்களுடைய உழைப்பு ஈடு இணையற்றதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விபத்து நடக்காமல் இருக்கணுங்க. அரியலூரில் ஒரு விபத்து நடந்தது நம்ம கேள்விப்படுறோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அரியலூரில் பெருமழை காரணமாக அந்த ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்கிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த விபத்து ஒரு கொடுமையான விபத்து தான். வருங்காலங்களில் இந்த தானியங்கிகள் மூலமாக ஏதாவது நம்ம செஞ்சு இதை தவிர்க்க பார்க்கணும். ஏன்னா விலை மதிப்பற்றது இந்த உலகத்தில் மனித உயிர்கள் தாங்க. ரயில் நமக்கு மகிழ்ச்சியை தரும். இப்போது இந்த விபத்தின் மூலமாக நமக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. மறைந்த அந்த உயிர்களுக்கு நாம் நம்முடைய கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குவோம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர்,
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.